ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, வெல்கம் டு த தேர்ட் டேர்ம் இல்லையா? எல்லாருமே தேர்ட் டேர்ம் புக் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எஸ், நாம் ஃப்ரெஷ்ஷாக புது புக்கில் புது சாப்டர் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் தேர்ட் டேர்மில் ஓகேங்களா, மேத்தமேட்டிக்ஸில் 3ஆம் பருவத்தில் நாம் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பின்னங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இதில் நமக்கு ஆல்ரெடி ஃப்ராக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லாம் பார்த்துருப்போம்ல. இல்லைனா நம்ம அப்படியே சைட் பை சைடு அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா? நம்ம எக்ஸசைஸ் டேரெக்டாக போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இது எல்லாமே என்னென்னா பேசிக். இப்போ நீங்கள் ப்ராப்பராக இதை லேர்ன் பண்ணாதான் அடுத்தடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? ஓகே கண்ணா. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1/7 அண்ட் 3/9. சம் ஆஃப்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? என்னது? கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப்னாலே டோட்டல் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்பர் பாருங்கள் 1/7 ஓகேங்களா? சம்முன்னு கொடுத்தனால நம்ம டேரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ப்ளஸ் 3/9 ஓகேவா? நமக்கு தெரியும் லைக் ஃப்ராக்ஷன் அன்லைக் ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இது நமக்கு தெரியும். இதுக்கு பேர் தொகுதி, அதாவது நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது பகுதி, டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணா, நாம் இது ஆக்சுவலாக அன்லைக் ஃப்ராக்ஷன் சரிங்களா? அதாவது இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இந்த பகுதி வித்தியாசமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது மீசிமான்னு தமிழில் சொல்லுவாங்க. எல்சிஎம் ஆஃப் 7,9. ஆக்சுவலாக 7 அப்படிங்கிறது என்னது? 7 அப்படின்றது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எல்சிஎம் போட்டுடலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த சேம் இல்லையா? 7 போட்டால் 1,9. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? 9 போடுவோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது ஒரு க்ளூன்னு வச்சுக்கோங்களேன். இருக்க 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே அதை பெருக்குனா போதும். அப்போ என்ன வரும்? 9 7s are 63. இப்போ எல்சிஎம் 63 தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக உருவாக்கணும் சரிங்களா? சமான பின்னமாக பண்ணணும். எப்படின்னா 1/7 இங்கே 63 வரணும்னா 9ஆல் பெருக்கணும். ப்ளஸ் 3/9 இங்கே 9 இருக்கா? அப்போ என்னது? 7ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 9/63 ப்ளஸ் 21/63. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பின்ன கூட்டல், அதாவது ஃப்ராக்ஷனல் அடிஷனாக இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டரை, ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 30/63. இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். இது ரெண்டுமே 3ஆல் டிவிஷனில் இருக்கிறதுனால அப்போ என்ன வரும்? மேலே 10 வரும், கீழே 21 வரும். அப்போ ஆன்சர் 10/21 சரிங்களா? அப்போது த சம் ஆஃப் இல்லைங்களா 1/7 ப்ளஸ் 3/9 இதோட கூட்டல் பலன் என்னது? 10/21. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் சம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் 3 1/3 அண்ட் 4 1/6? ஓகேங்களா? டோட்டல் அப்படின்னா என்னென்னா கூடுதல் பலன் தான் அர்த்தம். சம்முனாலும் கூடுதல் தான், டோட்டல்னாலும் மொத்தம் கூடுதல். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 3 1/3 ப்ளஸ் 4 1/6. ஆக்சுவலாக முதல்ல இருந்தது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அடிஷன். இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னம்னு சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லைங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நீங்கள் வேணால் ரீகால் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம், தகு பின்னம்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா? முதல்ல மிக்ஸ்டு என்ன பண்ணிக்கலாம்? 2 வேலை செய்யலாம். இதை அப்படியே இந்த ஹோல் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம தனியாக என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அல்லது முதல்லையே அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்னா இதையும் ப்ராடக்ட் பண்ணி இதோட கூட்டணும் சரிங்களா? அப்போ 3 3s are 9, 9 + 1 10 இந்த டினாமினேட்டரை பார்த்து எழுதிக்கிறது. அதே மாதிரி இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும், இதோட கூட்டணும். 6 4s are 6 4 24, 24 + 1 25, 25/6 சரிங்களா? இப்போ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் ஆஃப் 3, 6க்குரிய எல்சிஎம் 6 தான்.
ஓகேங்களா. அதாவது ஒரே சேம் டேபிளில் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க ஹையஸ்ட் நம்பர் தான் வந்து எல்சிஎம். இல்லை நீங்கள் போடணுன்னா கூட போட்டு பார்த்துருங்க. 3 டேபிளில் போட்டால் 1, 2. அப்போ என்ன அர்த்தம்? 3 2s are 6 அவ்வளோதான். ஸோ இப்போது முதல் சம் மாதிரியே இது என்ன பண்ணலாம், ப்ராப்பராக கொண்டு வரலாங்களா. அப்போ எல்சிஎம் 6ன்னா நம்ம கீழே 6 வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த 3யை வந்து 2ஆல் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ 2 இங்கே மேலேயும் 2, அப்போ 20/6ன்னு வந்துடும் இல்லையா. அதே மாதிரி இங்கே இது 25/6 கரெக்டாக இருக்குது, அது நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாமா. ஸோ 20/6 + 25/6 கீழே இருக்க டினாமினேட்டரை காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். பகுதியை காப்பி பண்ணிக்கணும், தொகுதியை மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 45/6ன்னு வருது. இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும் இல்லைங்களா. மேலே வந்து என்ன வரும்னா 15 வரும், கீழே வந்து 2ன்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா 15/2ன்னு கிடச்சிருக்குங்களா. நமக்கு கொஷின் எப்படி இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனா நம்ம ஆன்சரையும் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே எழுதிடலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 15-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா. அப்போ என்ன வரும், 7 2s are 14, இங்கே ரிமைண்டர் 1ன்னு வருதா. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த 15/2 எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ஈவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குவாஷியண்ட்டை வந்து சென்டரில் எழுதிக்கணும். அடுத்தது இந்த ரிமைண்டரை வந்து மேலே எழுதிக்கணும். இந்த டிவைசர் இருக்குல்ல அதை கீழே எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். 7 2s are 14, 14 + 1 15/2ன்னு வந்துடும். ஓகேவா. அப்போது இதோட டோட்டல் வேல்யூ 3 1/3 + 4 1/6 = 7 1/2. அவ்வளோதான். ஓகேங்களா. திஸ் த ஆன்சர். இதுதான் நான் சொன்னேன். என்ன சொன்னால் 2 வேலை செய்யலான்னு சொன்னேன் இல்லையா. டேரெக்டாக இந்த 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 1/3 1/6 எடுத்து ஆட் பண்ணாலும் ஓகே, அல்லது இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ராப்பராக மாற்றி செஞ்சாலும் ஓகே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சிம்ப்ளிஃபை 1 3/5 + 5 4/7 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லை, இதை நம்ம 2 டைப்ஸ் செய்யலான்னு. நம்ம முதல்ல இந்த சம் ஒரு டைப்பில் செஞ்சோமா, இதை நம்ம இன்னொரு டைப்பில் செகண்ட் டைப்பில் நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ஹோல் நம்பர் எடுத்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது ஸோ 1 3/5 + 5 4/7 இருக்குங்களா. முதல்ல நம்ம ஹோல் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 1 + 5 என்ன வருது, 6 வருதா. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணலாம். இதான் வந்து டைப் 2. இந்த மாதிரி செய்யலான்றது. ஹோல் நம்பர் தனியாக ஆட் பண்ணுறது, ஃப்ராக்ஷன் நம்பர் தனியாக ஆட் பண்ணுறது. அப்போ 3/5 + 4/7 இது வந்து எப்படி இருக்குது, அன்லைக் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த டினாமினேட்டர் இந்த பகுதி வந்து வித்தியாசமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5, 7. நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்தேன். ஏதாவது ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாம், பெருக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே 5ன்றதும் பகா எண் தான், 7ன்றதும் பகா எண். அதாவது ப்ரைம் நம்பரை இங்கிலீஷில் பகா, தமிழில் பகா எண்ணு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அப்படியே பெருக்கினா போதும். இதோட எல்சிஎம் மீசிமா வந்துட்டு 35. ஓகேவா. 35. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து என்ன வரணும், 35 வரணும்னா இங்கே 7ஆல் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன வரும், 21, இங்கே 35ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே 4/7னா இங்கே 35 வரைக்கும் என்ன பண்ணணும், 5ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா. 7 இருந்தால் 5ஆல் பண்ணுவோம், 5 இருந்தால் 7ஆல் பண்ணுவோம். அப்போ 20/35. இப்போ நமக்கு ரெண்டுமே கீழே வந்து டினாமினேட்டர் பகுதி சேமாக வந்துருச்சா. அப்போது 21/35 + 20/35. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பகுதியை டினாமினேட்டரை பார்த்து எழுதிட்டு நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணால் 41/35ன்னு வருதுங்களா. நான் என்ன சொன்னேன், இதை நம்ம 2 டைப்பில் போடலான்னு சொன்னேன். இப்போ நம்ம செகண்ட் டைப்பில் போட்டுட்ருக்கோமா. அப்போது இந்த 41/35 என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை நாம் இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதாவது இந்த பகுதியை விட தொகுதி பெருசாக இருந்தால் அதை நாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். இங்கே பாருங்கள், இப்போ 135 is 35 அப்படின்னு போட்டிங்கன்னா மீதி என்ன வருது, 6 வருதா. அப்போது இது 1 இந்த இடத்துல ஆமாம் இந்த குவாஷியன்ட் ஈவு தான் வந்து சென்டரில் வரும். 6/35 இருக்கா. ஆல்ரெடி நம்ம ஹோல் நம்பர் வேறு ஆட் பண்ணி வச்சுருக்கோமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1 3/5 + 5 4/7க்கு ஆல்ரெடி நம்ம 6 போட்டிருக்கோம் இந்த ஹோல் நம்பருக்கு எடுத்து, ப்ளஸ் இந்த 1 6/35னா இப்போ உங்களுக்கு இந்த ஹோல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 6 + 1 7 6/35 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப்பில் செய்கிறது. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ராக்ஷன் எடுத்து ஆட் பண்ணி மறுபடியும் இது வந்து இந்த தொகுதி அதாவது நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு இதையும் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக தகாபினமாக மாற்றிட்டு எப்பவும் போல் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த சமக்குரிய ஆன்சர் என்னது 7 6/35. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8/9 அண்ட் 2/7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், சம்முன்னா கூட்டணும், டிஃப்ரென்ஸ்னால் அதோடைய சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். சரிங்களா? ஓகே, வித்தியாசம்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 8/9 மைனஸ் 2/7. ஓகேவா? சம்முன்னா கூட்டுவீங்க, டோட்டல்னா கூட்டுவீங்க, ப்ளஸ்ஸு. இது வந்து டிஃப்ரென்ஸ்னால் கழிப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள், இதுவும் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். அதாவது இந்த டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு ஃபைண்ட் த எல்சிஎம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா, அதாவது பகாயனா இருந்துச்சுன்னா கூட அப்படியே பெருக்கலாம்னு சொன்னால் இங்கே 7ன்றது வந்து ப்ரைம் நம்பர் பகாயன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே பெருக்கிடலாம். 9 7s are 63. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இதை நாம் சமான பின்னமாக மாற்றணும், ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 9 இருக்கங்காட்டி 7ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 56/63. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 2/7 இருக்கா, கீழே டினாமினேட்டரில் 7 இருந்துச்சுன்னா 9ஆல் பெருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கீழே என்ன வரும், 63 கிடைக்கும். சரிங்களா? அந்த பகுதி வந்து சேம் நம்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் கழிக்கவோ கூட்டவோ முடியும். 18. ஓகேவா? இப்போ 56/63 மைனஸ் 18/63 இஸ் ஈக்குவல் டு இதை டினாமினேட்டர் எப்படி, ஸோ நம்ம எப்படி வந்து பின்ன கூட்டல் பண்ணமோ அது மாதிரி தான் பின்ன கழித்தணும். சரிங்களா? இதுக்கும் சப்ராக்ஷன்னா இந்த டினாமினேட்டரை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டரை மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும், 38/63. இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மேலே இருக்கிறது சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் எதுவும் வேறு எதுவும் மிக்ஸ்டாலாம் மாற்ற முடியாது. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8/9 மைனஸ் 2/7 இஸ் ஈக்குவல் டு 38/63. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கிவன் சம். ஓகேங்களா? அவ்வளோதான். எப்பவும் போல் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு டினாமினேட்டரை காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டரை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சப்ராக்ட் 1 3/5 ஃப்ரம் 2 1/3. இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு என்ன அர்த்தம், இதிலிருந்துன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ இதில் இருந்து இதை கழிக்கணுன்ற அர்த்தம். சப்ராக்ட் 1 3/5 ஃப்ரம் 2 1/3. இதே தமிழில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கழிக்க இதிலிருந்து இதை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் நம்பர் போட்டுக்கணும். இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறது தான் எப்பவுமே கழித்தல முதல்ல போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதாவது கலப்பு பின்னத்தை தகாபினமாக மாற்றிக்கலாம், இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டையும் பெருக்கி இதை கூட்டுவோம், இது ரெண்டையும் பெருக்கி இதை கூட்டணும். அப்புறம் 2 3s are என்னது 6, 6 + 1 7 பை இந்த நம்பரை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம், அதாவது கீழே இருக்க டினாமினேட்டரை. அதே மாதிரி 1 5 is 5, 5 + 3 8, 8/5. சரிங்களா? இதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன், அதாவது இந்த டினாமினேட்டர் இந்த பகுதி வித்தியாசமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது எல்சிஎம் ஆஃப் 3, 5 இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா இதில் ரெண்டுமே ப்ரைம் நம்பர், ரெண்டுமே பகா எண்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சும்மா அப்படியே பெருக்குனா போதும். 3 5s are 15. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை 7/3 இதை நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அதாவது எல்சிஎம்மை வந்து கீழே கொண்டு வரணும். அப்படின்னா 3யோட எதை பெருக்கணும், 5 பெருக்கணும். கீழே எதால் பெருக்குறீங்களோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். அப்போ 7 5s are 35/15. அதே மாதிரி அடுத்தது என்னது 8/5ங்களா. இப்போ எங்கே 5 இருக்குது, 5ஓட எதை பெருக்குனா 15 வரும், 3. அப்போ கீழே 3 போட்டால் மேலேயும் 3 போட்டுக்கணும். 8 3s are 24/15. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா, 35/15 மைனஸ் 24/15. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த டினாமினேட்டரை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டரை மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணணும். 35 மைனஸ் 24 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 11/15 வரும். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம்முக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 11/15 டிஃப்ரென்ஸ்.
இதுலேயும் நம்ம மிக்ஸ்டாக மாற்ற முடியாது, ஏன்னா இந்த நியூமரேட்டர் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம விட்டுறலாம். இது இஸ் த ஆன்சர் ஆஃப் தி சம். சி த நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. 7 2/7 - 3 4/21. இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ராப்பராக மாற்றிட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இம்ப்ராப்பராக எப்படி மாற்றணும், இதையும் பெருக்கணும், இதை கூட்டணும். ஓகேவா? 7 7s are 49. 49 + 2 என்ன வரும், 51. பை இந்த கீழே இருக்க 7 பார்த்து எழுதிக்கணும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் பெருக்கணும், இதை கூட்டணும். ஓகேங்களா? 21 × 3 என்ன வரும் உங்களுக்கு, 63 வரும். 63யோட 4 ஆட் பண்ணிங்கன்னா 67/21. ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள், இது இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கா, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குரிய எல்சிஎம் 21 தான். ஏன் அப்படின்னு கேட்டால், சேம் டேபிள் ரெண்டுமே 7ஆம் வாய்ப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க பெரிய நம்பர் தான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு க்ளூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 51/7 இன்ட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், கீழையும் 3 போடணும், மேலேயும் 3 போடணும். அப்போ என்ன வரும் நமக்கு, 153/21. இங்கே ஆல்ரெடி 21 இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா ஜஸ்ட்டு 1ஆல் பெருக்குனா போதும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம எழுதிப்போமா, 153/21 - 67/21. நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டரை மட்டும்தான், தொகுதியை மட்டும்தான் கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வரும், 6 12 126/21. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதையை வந்து அப்படியே கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக 8 வரணும் இல்லைங்களா? எஸ். 153 - 67னா இங்கே 6 வருது, 14 14 - 6 8 வருது. ஓகேங்களா? அப்போ 86/21. 86/21 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ எத்தனை டைம்ஸ் போடலாம், 4 டைம்ஸ் போடுங்களேன். 4 டைம்ஸ் போட்டால் என்ன வருது, 4 8ன்னு வருதா. அப்போ ரிமைண்டர் 2 வருது இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த ஈவை சென்டரில் போடணும், குவாஷியன்ட்டை இந்த மீதியை மேலே போடணும், இந்த டிவைஸரை கீழே போடணும். சரிங்களா? அப்போது இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 7 2/7 - 3 4/21க்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 2/21. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். ஓகேங்களா? சப்ராக்ஷன் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள், கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இன்டூ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் வைஸ் வேர்ஸா. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா அதை வந்து தகா பின்னமாக மாற்றணும், தகா பின்னமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் சம் வந்து 3 7/18 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் என்னன்னு சொன்னேன், இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து இம்ப்ராப்பராக மாற்றணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும், இதை கூட்டணும்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ நாங்கள் என்ன போடுவீங்கன்னா, 3 × 18 + 7 பை இந்த டினாமினேட்டரை பார்த்து எழுதிப்பீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே 54 + 7/18. அப்படின்னா இங்கே 61/18. இதுதான் ஆன்சர். ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹோல் நம்பரையும் இந்த டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி பெருக்கிட்டு இந்த மேலே இருக்க அந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க நம்பரை பார்த்து காப்பி பண்ணால் இதுதான் வந்து என்னது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டை இப்படி தான் இம்ப்ராப்பராக மாற்றணும். சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள், எப்படி இருக்குன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை மிக்ஸ்டாக மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு டிவிஷன் தான். ஓகேவா? 1 7 is 7 2, தென் இதை இறக்குனீங்கன்னா 4 7s are 28 1 ரிமைண்டர் 1ன்னு இருக்கா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈவு அதாவது குவாஷியன்ட்டை சென்டரில் எழுதணும், இந்த ரிமைண்டர் 1 மேலே எழுதணும், இந்த டிவைஸரை கீழே எழுதணும். அவ்வளோதான். இது வந்து இம்ப்ராப்பராக மிக்ஸ்டாக மாற்றுறோம். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டிவைட் பண்ணுறோம், மேலே இருக்க குவாஷியன்ட்டை சென்டரில் எழுதிடுவோம், அதான் ஹோல் நம்பர். இந்த ரிமைண்டர் வந்து மேலே, இந்த டிவைஸர் கீழே. அப்போ 19/7 எப்படி எழுதலாம், நம்ம 14 1/7 எழுதலாம். ஓகேங்களா? இன்னும் 2 சம்ஸ் இருக்குது. தேர்ட் சம் பாருங்கள். இப்போ இது தகா பின்னமாக இருக்குது, நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். இம்ப்ராப்பராக மிக்ஸ்டாக மாற்றணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக ஜஸ்ட்டு டிவைட் தான். 6ஆல் டிவைட் பண்ணால் 7 6 are 42 இல்லைங்களா? சப்ராக்ட் பண்ணால் 5ஆ. அப்போது இந்த குவாஷியன்ட்டை சென்டரில் போடணும், இந்த ரிமைண்டரை மேலே போடணும், இந்த டிவைஸரை கீழே போடணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது வந்து 4th சம் 12 1/9. இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த கீழே இருக்க நம்பரையும் இதையும் பெருக்கிட்டு இதை கூட்டணும். ஓகேவா? அப்போ 12 × 9
இதை பெருக்கிறதோட +1 பை இந்த கீழே இருக்க நம்பரை பார்த்து எழுதிக்கணும். அப்போ 12 9 சார் என்ன வரும் 108 + 1 / 9. therefore it is 109/9. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், மல்டிப்ளை த ஃபாலோயிங். ஓகேங்களா, மல்டிப்ளை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நியூமரேட்டரோட ப்ராடக்ட் பண்ணணும், டினாமினேட்டரோட ப்ராடக்ட் பண்ணணும், அவ்வளோதான். பகுதி இன்ட்டு பகுதி, தொகுதியோட பெருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் சம் 2/3 × 6ன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 2/3 இன்ட்டு மேலே 6 கீழே 1 இல்லைனா 1 அர்த்தம். ஓகேவா, அப்போ 2 × 6/3 × 1. அப்போ ஆன்சர் 12/3. இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும்ல, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணால் ஆன்சர் 4 தான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர். நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் என்ன பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 8 1/3 × 5ன்னு இருக்கா. இது மிக்ஸ்டாக இருக்குது, நம்ம இம்ப்ராப்பராக மாற்றலாம். எப்படி மாற்றணும், இதையும் பெருக்கணும், இதை கூட்டணும். அப்போ 8 is 24, 24 + 1 25/3 இன்ட்டு இங்கே 5ன்னு நான் என்னன்னு சொன்னேன், பை 1 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ 25 × 5/3 × 1. அப்போ உங்களுக்கு என்ன வரும் 125/3ன்னு வரும். இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, பட் என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னா நம்ம டிவைட் பண்ணுவோமா. ஸோ நம்ம டிவைட் பண்ணலாம். 125 3ஆல் பண்ணணுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4 3s are 12. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணுவோம், இங்கே 0 வந்துடும், அடுத்து 5 இறக்குவீங்க, அடுத்து 1 3 is 3, இங்கே என்ன வந்துச்சு 2 வந்துருச்சா. நான் என்ன சொன்னேன், இந்த மேலே இருக்க குவாஷியன்ட் வந்து சென்டரில் வரணும்னு சொன்னேன். அப்போ 41 இங்கே சென்டரில், அடுத்து இந்த கீழே இருக்க ரிமைண்டர் மேலே 2 / இந்த டினாமினேட்டர். இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 41 2/3. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 3/8 × 4/5. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டரை அப்படியே நியூமரேட்டரோட பெருக்கிடுவோம், டினாமினேட்டரோட பெருக்கிடுவோம். அப்போ எங்கே வருது 12/14 வருது இல்லைங்களா. 4 3s are 12, 8 5s are 40. 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா, இல்லை 4 டேபிளில் பண்ணலாம் இல்லையா. 4ஆம் வாய்ப்பாடு அடித்தோன்னா மேலே 3 வருது, கீழே 10 வருது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3/10. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சம் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக மாற்றிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இதை கூட்டுவோமா. 3 × 7 21, 21 5/7 × 1 1/13. இதை இம்ப்ராப்பராக மாற்றினா நமக்கு என்ன கிடச்சிது 26. அதாவது 7 3s are 21, 21 + 5 26, 26/7 இன்ட்டு இங்கே 13 + 1 14/13 வந்துச்சு. சரிங்களா, இப்போது இதையும் 13ஆவது வாய்ப்பாடு அடிச்சோன்னா இங்கே 2 வருது, இதை 7ஆவது வாய்ப்பாடு அடிச்சா இங்கே 2 வருது. ஓகேவா, அப்போ 2 × 2 = 4. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, 2 2s are 4. ஓகே, இது நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், டிவைட் த ஃபாலோயிங். ஓகேங்களா, இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்டிப்ளிகேஷனை அப்படியே நம்ம நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ப்ராடக்ட் பண்ணிட்டோங்களா. பட் இந்த டிவைட் வகுக்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பின்னத்தை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். 3/7 அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 இருக்குல்ல, அதுக்குரிய ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழி 4க்குரிய ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/4 அப்படின்னு போட்டுட்டு பெருக்கணும். ஓகேவா, டிவைட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழி கண்டுபிடிச்சு பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஈஸி. 3 × 1 7 × 4. இப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3/28ன்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4/3 ÷ 5/9. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ராக்ஷன் என்ன பண்ண சொன்னேன், காப்பி பண்ணுங்க, பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வகுத்தல பெருக்கலா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டாவதாக இருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழியாக எழுதணும். அதாவது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறிடும். ஓகேவா, அப்போ 5/9 திருப்பி எழுதுனா என்ன வரும் 9/5. ஓகேவா, இப்போ நம்மளால் இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 3 வருது, அப்போ 4 3s are 12/5ன்னு வருது. ஓகேங்களா, இதை நாம் என்ன பண்ணலான்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 12 5 2 5s are 10, அப்புறம் ரிமைண்டர் 2 வருதா. அப்போ மேலே இருக்க 2 சென்டர், கீழே இருக்க 2 அங்கே மேலே இந்த 5, 2 2/5. இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 2
2/5 is the answer. Next third sum பாருங்க. 4 1/5 divided by 3 3/4. இங்கே நாம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிக்ஸ்ட இம்ப்ராப்பரா மாத்தலாம். எப்படி மாத்துவீங்க? இதை எதையும் பெருக்குவீங்க, இதை கூட்டுவீங்களா? 4 5s are 20, 20 plus 1 21/5 divided by இதை எதையும் பெருக்குங்க, இதை கூட்டணும். 4 3s are 12, 12 plus 3 15/4. இப்போ நாம என்ன பண்ணலாம்? முதல்ல இருக்க ஃபிராக்ஷனை அப்படியே எழுதலாம். இன்டூ பார்ட் போட்டுட்டு செகண்ட் இருக்க ஃபிராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் திருப்பி எழுதணும். 15/4னா என்ன எழுதுவீங்க? 4/15 எழுதுவீங்க. அதாவது கேன்சல் ஆகுமா பாருங்களேன். இது ரெண்டையுமே வந்து 3 டேபிள் அடிக்கலாம். இங்கே 7 வரும், இங்கே 5 வரும் இல்லைங்களா? அப்போ 7 4s are 28 பை இங்கே 25. ஓகேங்களா? இந்த சம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம். 28/25னா 25 டேபிள் தெரியும் இல்லையா? 125 is 25 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 26 27 28 மீதி எவ்வளோ இருக்குது? ரிமைண்டர் 3 இருக்குது பை 25. இதுதான் ஆன்சர். 13/25 அப்படிங்கிறதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. அதே மாதிரி தான் 9 2/3 மிக்ஸ்டை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பராக மாற்றுங்க. என்ன வரும்? 9 3s are 21, சாரி 9 3s are 27, 27 plus 2 என்ன வரும்? 29/3ன்னு வரும். டிவைடட் பை இங்கே அதே மாதிரி 1 3 is 3, 3 plus 2 5, 5/3ன்னு வரும். சரியா? நான் என்ன பண்ண சொன்னேன்? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை பார்த்து எழுதிக்கிட்டு இன்டூ மார்க் போட்டு செகண்டுக்கு மட்டும் ரெசிப்ரோக்கல் தலைகீழி. அப்போ என்ன வரும்? 3/5ன்னு வரும். இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இதோட ஆன்சர் 29/5ன்னு வருதா? இதையும் நாம் என்ன பண்ணலாம்? இம்ப்ராப்பராக எழுதலாம். எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். 29 5ஆல் டிவைட் பண்ணால் 5 5s are 25, ரிமைண்டர் 4. அப்போ மேலே இருக்க 5ஐ சென்டரில் எழுதணும், இந்த ரிமைண்டர் 4ஐ மேலே எழுதணும், இந்த 5ஐ பார்த்து எழுதணும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னது? 5 4/5. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கிவன் சம். ஓகேங்களா? ஸோ டிவைடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ரெண்டும் ஒரு மாதிரி தான். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதிட்டு செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழி கண்டுபிடிச்சு மறுபடியும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் பெருக்கலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். இம்ப்ராப்பராக இருந்தால் அதை மிக்ஸ்டில் எழுதிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட இன்னைக்கு இந்த கிளாஸை முடிக்கலாம். இதில் இருக்க ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்ணா, இந்த நியூ டேர்மில் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு. ஃப்ரெஷ்ஷான சம்ஸு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களோட மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கண்ணா. என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ், இதுதான் டேர்மில் ஃபஸ்ட்டுன்றனால இதுக்கு பின்னாடி இருக்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கண்ணா, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர், தேங்க்யூ.